அறிவிக்கு அப்பால் 2024 வாழும் ஒரு இயற்பியலாளர் ஒரு பழைய அருவியில் தோன்றும் 1947 வாழும் ஒரு பெண்ணின் பிரதிபலிப்பை காண்கிறான். இருவரும் நீரில் எழுதி உரையாடத் தொடங்குகிறார்கள். ஆனால் 1947 அந்த அருவி அணை கட்டப்பட உள்ளது. அவளை காப்பாற்ற அவனால் முடியுமா? கதை சுருக்கம். முக்கிய பாத்திரங்கள்: கார்த்திக் 2024 இயற்பியலாளர், காலம் பற்றிய ஆராய்ச்சி செய்பவர். லீலா 1947 இந்திய சுதந்திர போராட்ட காலத்திய பள்ளி ஆசிரியை. டாக்டர் ராஜன் கார்த்திக்கின் முதலாளி, அருவியின் ரகசியத்தை கண்டுபிடிக்க விரும்புபவர். முத்துலக்ஷ்மி லீலாவின் தாய், அவளது கணவர் சுதந்திர போராட்டத்தில் இறந்தவர். கதையின் தொடக்கம்: கார்த்திக் தனது நேரம் மற்றும் இடம் பற்றிய ஆராய்ச்சிக்காக ஒரு பழைய அருவிக்கு அருகே ஒரு குவாண்டம் சென்சார் பொருத்துகிறான். ஒருநாள் அவன் அருவியின் நீரில் லீலாவின் பிரதிபலிப்பை காண்கிறான். அவள் 1947 வாழ்கிறாள் என்பது தெரிகிறது. இருவரும் நீரில் கையெழுத்துக்கள் மூலம் பேசத் தொடங்குகிறார்கள். லீலாவின் குறிப்பு: இன்று பிரிட்டிஷ் சிப்பாய்கள் எங்கள் ஊரை சூறையாடினர். நீங்கள் யார்? மையக் காட்சிகள். நேரத்தின் 2 பக்கங்கள். கார்த்திக் 2024 இருந்து லீலாவுக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதை எழுதுகிறான். லீலா 1947 இருந்து அவனுக்கு பிரிவினையின் துயரத்தை விவரிக்கிறாள். அபாயத்தின் எச்சரிக்கை. கார்த்திக் கண்டுபிடிக்கிறான், 1947 இந்த அருவி ஒரு அணைக்காக மூடப்பட உள்ளது. லீலா அந்த ஊரில்தான் வசிக்கிறாள். டாக்டர் ராஜனின் சதி. அவர் அருவியின் கால வழித்தடத்தை பயன்படுத்தி காலத்தை மாற்ற விரும்புகிறார். கார்த்திக்கின் ஆராய்ச்சியை திருட முயற்சிக்கிறார். கடைசி முயற்சி: கார்த்திக் லீலாவை எச்சரிக்கிறான், ஆனால் நேரத்தில் தலையீடு ஆபத்தானது. அவன் 1947 ஒரு சிறிய நிகழ்வை மாற்றி லீலாவின் ஊர் அணை திட்டத்திலிருந்து தப்பிக்க உதவுகிறான். கதையின் முடிவு: 2024 கார்த்திக் அருவிக்கு செல்கிறான். அங்கு லீலா, இப்போது 97 வயது, அவனை எதிர்கொள்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீதான் என்னை காப்பாற்றியவன். கதையின் மோரல்: காதல் என்பது நேரத்தை மீறியது. சில நேரங்களில் அது இடத்தையும் கடந்து வரும்.